சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த கவனி, சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியம் விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்துக்கு ஆப்போசிட் என்ன? அசத்தியம், பொய். விடுதலையாக்காது. அது என்ன பண்ணும்? சிறைப்படுத்தும். சிறையில் தண்டனை இருக்கும். பொய்யும் உங்கள் பிசாசான ஆதி முதல் கொண்டு பொய்யனும் பொழிக்கு பிதாவாக சிறை இருப்பு, வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், நெந்த. சிறையில் போறவங்க என்ன இருப்பாங்க? அவமானம், வெக்கம், நெந்த, கண்ணீர், கஷ்டம், தண்டனை, இதெல்லாம் இருக்குமா? இருக்காதா? அங்க கவனி. அப்போ பிசாசு ஏவால பொய்க்கு கீழ்ப்படிய வச்சு, பொய்யும் பொய்க்கு பிதாவுமாகி பிசாசுக்கு கீழ்ப்படிய வைத்து தேவன் விளக்கின அந்த நன்மை தீமை கனியை சாப்பிட்டதுமே பொய்க்கு இடம் கொடுத்துட்டாங்க. உடனே அந்த பொய்க்கு இடம் கொடுத்ததுனால சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். பொய்யை அறிவீர்கள், பொய் உங்களை சிறையிருப்புக்குள்ள நடத்தும். அந்த பொய் பெரிய பொய், மெயின் பொய் என்ன பொய்னா நன்மை தீமை அறியத்தக்க கனி. அப்போ உலகமே சிறையிருப்புல இருக்குது. சில ஒரு பாட்டு பாடுவாங்க, சிறையில் இருக்கிறவங்களாம் சிறையில் இல்லை, வெளியில் இருக்கிறவங்களாம் சிறையில் இருக்கிற மாதிரிக்கிறான். சிறைக்கு போனாதான் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க கூட சிறையில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஏன் சொல்லு? தண்டனை. அது நன்மத்தையும் அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுனால வீட்டிலே தான் இருப்பாங்க. ஆனால் சிறையில் இருக்கிற மாதிரி அப்படியே கப்பலுக்கு வந்த மாதிரி கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, வியாதி, வறுமை, தரித்திரம், அந்த மாதிரி தண்டனையில் இருப்பாங்க. அந்த தண்டனைக்கு தப்பும்படி தான் இயேசு வந்தார். இயேசு யாரு? பொய் கிடையாது. அவர் நானே வழியும் சத்தியமோ ஜீவனமா. அந்த சத்தியத்தை அறிந்து கொள், சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி விடுவாய். பாவ சிறை, சாப சிறை, மரண சிறை, தத்த சிறை, பாதாள சிறை, எந்த சிறையிலிருந்து விடுதலையாக்கலாம். சத்தியம் ரெடியாக்குது. நானே வழியும் சத்தியமோ, அந்த ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ விச்சத்தை கனி எக்கச்சக்கமாகுது. நீ நன்மை தீமை கனி தான் போகணாக்கா பொய்யை அறிந்து அறிந்து தண்டனை மேல தண்டனை, தண்டனை மேல தண்டனை, தண்டனை மேல தண்டனை ரொம்ப முத்தி போயிட்டு என்ன ஆயிடுவாங்க? தூக்கு தண்டனை, மரகையா, ரொம்ப தண்டனை தாங்க முடியல, தப்புன்னு உயிர் போயிட்டா இல்லையா? அப்போ பாவத்தின் சம்பளம் அதான் தண்டனை. இயேசு தேவி நீதியின் சம்பளம் உழித்தெய்தல். சத்தியத்தை அறிய 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 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அப்படியே மரணத்தை காணாது பல்லவத்துக்கு போய் சேர்த்தான். சத்தியத்தில் அப்படியே ஊறிட்டான் ஏனோக்கு. அப்போ யோவான் 8ஆம் வசனம் இருக்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 47வது வசனம். யோவான் 8:47. யாரு? இயேசு சொல்றாரு. அது சொன்னா உண்மைதான் இருக்கும். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அவ்வளவுதான், சிம்பிள், விளக்கமே தேவையில்லை. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுப்பான? கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். கரெக்டா சொல்றான். அமர்நாத் சொல்றது கரெக்டு. சொன்னதுமே டப்புன்னு தலையாட்டு ஆமாக்கா கண்டிப்பா செவி கொடுப்பான். தேவனால் உண்டானவன் தேவனுடைய செவிகளுக்கு செவி கொடுக்கும். அதே அமர்நாத்தை போய் ஒரு சீண்டு ஒரு டப்பா டப்பான்னு பட்டியல் ஒரு தவடில் அடிச்சுட்டு ஒரு பக்குன்னு ஒரு இடுப்புல குத்தி பாரு. அவன் தேவனால் உண்டானவனா தேவனால் உண்டாயிராதவனான்னு தெரியும். தேவனால் உண்டானவன் என்ன பண்ணுவான்? தேவனுடைய வசனங்களுக்கு என்ன பண்ணுவான்? உங்களில் ஒரு கண்ணத்தை அறிந்தா, ஆமா, ஆனா அவன் கண்ணத்தில் போய் அடிச்சு பாரு, உடனே கம்ப்ளைஸ் போட்டு ஒரு அடிக்கு 4 அடி அடிப்பான். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது? ஒரு கண்ணை தெரிஞ்சா அது வசனத்தை கீழ்படுகிறேனே, என்னையோட அடிச்சு சொல்லி ஒரு அடி அடிச்சா 4 அடி அடிக்கிறேன். அப்போ தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்படியில. சரி, ஒரு சாபத்தை போடுறான். கமலேஷ் அமிர்தத்தை ஒரு சபிக்கிறான்.
சபிச்சா தேவனால் உண்டானவன் தேவடைய வசனங்களுக்கு தேவடைய வசனத்துக்கு செவி கொடுக்கணும். என்ன பண்ண தேவடைய வசனம் என்ன சொல்லுது? சபிக்கிறவளை ஆசீர்வதியுங்கன்னு சொல்லப்படுது. ஆசீர்வதி போனா ஒரு சாபத்தை போட்டா ஒரு 4 சாபத்தை போடுவானா? என்னடா திட்டின? என்கிட்ட எத்தனை பேர் வரீங்க பஞ்சாயத்துக்கு? ஐயா அவன் அப்படி திட்டுறான் இப்படி திட்டுறான், எங்க அம்மா பத்தி பேசுறான், எங்க அக்கா பத்தி பேசுறான், வரீங்களா இல்லையா? வந்தீங்களா இல்லையடா? நான் வராத மாதிரி பாக்குறீங்க. எத்தனை பேர் வந்துக்கிறீங்க என்கிட்ட பஞ்சாயத்துக்கு? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான்னா இயேசு சொல்றாரு, உங்களை சபிக்கிறத ஆசீர்வதின்றாரு. அப்போ தேவனால் உண்டானவன் யாராவது சபிச்சாக்கா, தேவனால் உண்டான தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவன் அவன் போய் அவன் எத்தனை ஒரு சாபத்தை போட்டா 1000 ஆசீர்வாதத்தை அவன் மேல போட்டானாக்கா, அவன் போட்டான் பாரு சாபம், கலீஜி குப்பைக்கு போடுறான் சாபம் வார்த்தை மூலமா, அந்த கலீஜெல்லாம் கழுவி சுத்தி வச்சிடும். ஆசீர்வதிச்சினாக்கா ஏசு ஜீவனையும் பரிவு ஜீவனை கொடுத்தாக்கா, அவன் போட்ட சாபம் உன்னை சபிக்கிறாங்கம்மா, ஊர் வாய் மூட முடியுமா? ஆதாம் மூலமா பிறந்தவன் உன் வீட்டாரையும் உனக்கு. ஆமா, ஆதாமுக்குள்ள பிறந்தவன் வாய் சும்மா இருக்குமா? இதயம் சும்மா இருக்குமா? ஒரு வேளை வெளியே பேசாத இருப்பான். உள்ளத்துல எவ்வளவு சபிக்கிறேன் யாருக்கு தெரியும்? உள்ளத்தை யார் அறிவார்? இங்க கூட நாங்கள் உன்னை கடிந்து கொண்டவங்களா மிரட்டுறான் ஓன்றான். உள்ளத்திலிருந்து என்ன போகமே இருக்கும். பூ ஒன்று போகமும் ஆனது, பார்க்கறதுக்கு பூ மாதிரி இருக்குது, அழகா ஆஹா, உள்ள பார்த்தா போகமே இருக்குதான். அந்த மாதிரி இதயத்துல போகமே இருக்குதா இல்லையா? அப்போ ஆதாம் ஏவாள் வழியா வந்தவன் சாபத்தை கக்குறான். உன்னை வெளியே ஒருவேளை வெளியே சிச்சின்னு பேசுவான், உள்ள வந்து சாபத்தை கக்கும் போது நீ என்ன பண்ண? தேவனால் உண்டானவன் இயேசு ஏற்றுக்கொண்டவன் அவன் உள்ளத்திலிருந்து கக்குறானோ வாயிலிருந்து கக்குறானோ, நீ இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை அவன் மேல போட்டினா அவன் உள்ளத்திலிருந்து கக்கிற சாபமும் உனக்கு பலிக்காது, வெளியில் பெற சாபமும் உனக்கு பலிக்காது. நீ அவனுக்கு முன்னாலேயே உழைத்தப்பட்டு கொண்டே இருப்பாய். அதான் தேவனால் உண்டானவன். தாப்பா இல்லையாப்பா? அப்புறம் உங்களை பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யுன்றாரு. அதுதான் தேவனுடைய வசனம். தேவனால் உண்டானவன் யாராவது பகைச்சாக்கா அவனுக்கு வந்து நன்மை செய்யணுமா? நன்மை செய்ய முடியுமா பகைக்கிறவனுக்கு? நல்லவனுக்கே பகைக்கிறவனுக்கே நன்மை செய்ய தெரியாது இவனுக்கு. இவன் பகைக்கிறவனுக்கு நன்மை செய்வான். என்ன நன்மை? ஒருத்தன் பகைக்கிறான், இந்தாப்பா ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கோப்பா, அது இலவசமானு கொடுப்பேனே, அதை சொல்லல. ஏசு ஜீவன் பரிபூர்ண லட்சம் கோடி ஏசு கிறிஸ்து கட்ட காரியங்களை கொடுக்குறது, நன்மை செய்யுது. அப்போ பகைக்கிற அந்த காரியம் வாழ்க்கையில நிறைவேறாது. அந்த பகைக்கிற மூலமா அந்த சாபங்கள், மரணங்கள், தரித்திரங்கள் எதுவுமே பலிக்காது. உன்னை சபிக்குள்ள ஆசிர்வதியுங்கள், உன்னை துன்பப்படுத்துகிற நிந்திக்கிறவர்களாக ஜபம் பண்ணுங்கள். அதுதான் தேவனால் உண்டானவன். புரியுதா? அப்போ யோவான் 8:47 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். இயேசு யாரால் உண்டானாரு? கன்னி மரியாள் வயித்துல ஆதாம் ஏவாள் வித்துக்கு பிறந்தாரு. பரிசுத்த ஆவியினால கருத்தரித்து தேவனால் உண்டானாரு. அதனால தான் அவருக்கு பேர் ஜீவன். இயேசுக்கு பேர் என்ன? தேவனுடைய வித்து மரியாள் கருவில வீழ்ந்ததுனால தேவனால் பரிசுத்த கருத்தரித்து வந்ததுனால அவர் தேவனால் உண்டானவர். தேவனுடைய வசனம் சூப்பரா செய்து கொடுக்கிறார். உலகத்தை அன்பு கூறு, ஜீவனை குத்தர், பரிபூர்ண ஜீவன், சபிக்குள் ஆஸ்வதிக்கிறார், பகைக்குள் நன்மை செய்கிறார், சத்துக்களை சிநேகிக்கிறாரு, காப்பாந்தார் மரியாதை. கையை தட்டு அல்லேலூயா, ஜோராதட்டு. நம்ம யாரால் உண்டானோ? ஆதாம் ஏவாளுக்கு உண்டாகணும். எங்க அப்பா ராமேசுக்கு, எங்க அம்மா ராணி அம்மாவுக்கு நான் கர்ப்பத்தில் பிறந்து வரேன். எங்க அப்பா அம்மா அப்படியே போய் பிசாசுக்கு செவி கொடுத்து நன்மை தீமை கனியை சாப்பிட்டவங்க. அந்த நன்மை தீமை வித்துல நான் பிறந்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் இயேசுவே சொல்ற வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இதிலே பாருங்க 44வது வசனம் படிங்க. அதுல யோவான் 8:44 போதா இயேசுவே சொல்றார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ மனுஷன் யாரு? நீங்கள் யோதர்களை பார்த்தே சொல்றார். யோதர்களே அப்படி உண்டான மற்ற புறஜாதிகளை எப்படி யாரால் உண்டாகும்? நீங்கள் உங்கள் பிதாவாய் பிசாசானவர்களால் உண்டானவர்கள்.
அப்போ பிசாசானால் உண்டானவன் பிசாசின் வசனங்களுக்கு தான் செவி கொடுப்பான். பிசாசின் வசனம் என்னது? பகைக்கணும் ஆஸ்வதிக்குதா? பகைக்குதா? பகைக்கிறவனுக்கு ஒரு பகை கொடுத்தா 4 பகையை காட்டுதான் பிசாசின் வசனங்களுக்கு செவி கொடுக்கிறது. அதனால நீயும் சபிக்கப்படுவது, அவனும் சபிக்கப்பட்டு பிசாசு ஜெயிச்சிருவான். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி. 47வது வசனம், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். இந்த யூதர்கள் செவி கொடாமல் இயேசுவை சிலுவையில் அறைந்ததிலே நோக்கமாக்குறாங்க. இயேசு விரோதமாகவே போறாங்க. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி முடியல, ஏன்னா பிசாசால் உண்டானவர்கள். அதனால் இயேசு பார்த்தாரு, நல்லா பிசாசுல நல்லா மூழ்டாகி பிறந்து வந்துக்கிறான். நண்பத்தையும்ல சபன்னு நல்லா உற்பத்தி ஆகி வந்ததுனால அவன் பிசாசு வந்து தான் சுலபமாக கீழ்ப்படி முடியுது, அவனால் முடியல. இப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்மளே அந்த ஜீவரத்தத்தை கொடுக்க வச்சு நம்மளே பசுத்தாவி அனுப்பி நம்மளே ஜீவ வார்த்தை பேச வைப்போம். அப்படிதான் இயேசு ஜீவனை கொடுத்தாரு. எல்லாருக்கும் கையை தட்டு அல்லேலூயா. அவன் பிறந்ததே நன்மை தீமையில பிறந்துக்கிறான். ஏய் தேவனுடைய வசம் செய்விடு, ஏய் தேவனுடைய வசம் செவி கொடுக்க முடியாது அவனால. என்ன சொல்லி திருப்பி பாவத்தில் தான் நன்மை தீமை தான் பேசிட்டு இருப்பான். எப்போ அவன் தேவனுடைய வசம் செய்விடா, ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு கொடுக்குற வரைக்கும் அவன் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு தேவ வார்த்தை பேசவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் ஏன் மனுஷன் இயேசு உலகத்தில் ஏற்றுக்கொள்ளல? ஏன்னா ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க தெரியல, கொடுக்க மாட்டேன்றான். ஆனால் எந்த முறையிலாவது அந்த பிசாச பாவத்தை மன்னத்தை பேசி அவனை சபிக்கு அவனை பிசாசு கட்டிலே வச்சுக்கிறான். அதனால தான் இயேசு லேகோன் பிசாசு பிச்சை பார்த்ததுமே அவனை சங்கிலி கட்டி பார்க்குறாங்க, கயிறு கட்டி பார்க்குறாங்க, அவனை இன்ஜெக்ஷன் இன்னும் முடியல, பிசாசுக்குள்ளே இருக்கிறான். பிசாசு மேலே பிசாசு 2வது பிசாசு ஆயிடுச்சு. இயேசு பார்த்தாரு, 1008 குசல விசாரிக்கல, அவனை 1008 ஆராய்ச்சி பண்ணல. நன்மை தீவிர சபன்னு உருவாக்கிக்கிறான். அந்த ஏரியாவே கலக்கிங்கிறான். நன்மை விட்டா தீமை, தீமை விட்டா நன்மை, சுயநீதி அநீதி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அவனால் அந்த சமுதாயத்துக்கும் சாபம், அவனுக்கும் சாபம், உலகத்துக்கும் சாபம். அவன் என்ன பண்ணார் இயேசு? நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். கொடுத்துருக்க மாட்டாரா? இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, ஆமா, திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறாரு, வெறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் பரிபூரணம் வந்தாரு, அந்த ஜீவனை கொடுக்கிறாரு. அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்கிறார். ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கிறாரு. அதுதான் நம்ம பாவம் தேவனையும் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கறதுனால பிசாசால் உண்டாய் பிசாசிலேயே போய்க்கிறான். சத்தமின் பருவம் பற்றி பாதாளத்துக்கே போய்க்கிறான், பூமியில பாதாளமாக வைக்கிறான். இயேசு ஒரு மனுஷனை பார்த்ததுமே ஜீவ விசத்துக்கு நீ தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுத்து அசுத்தாயில 2வது அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்ததுமே சொஸ்த புத்தி அணிஞ்சதுமே அதுக்கப்புறமா ஆளே வித்தியாசமாகறான். கல்லுகளால காயப்பத்தி இருந்தவன் ஏரியாவே கலக்கினான். சொஸ்த புத்தி குவைக்கின் ஆயிட்டான். கட்சியில பிணங்கள் மத்தியில் நிர்வாணம் இயேசு பார்த்தான் தான். இயேசுவே நான் உன் பின்னாடி வரேன்றான். நீ இல்லப்பா கத்தர் உனக்கு இறங்கி போய் தக்க போர்டில் போய் உங்க வீட்டாருக்கு போய் சாட்சியாரின்னு சொல்லி போய் தக்க போர்டில் போய் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணான். அப்படியே தேவனுடைய வசனத்தை பேச ஆரம்பிச்சிட்டான். ஊழியக்காரனாவும் மாற்றிட்டான். அல்லேலூயா. அவ்வளவுதான் பிரியமாடல. அதனால ஐயா தேவனுடைய வசனத்தெல்லாம் நான் எப்படிங்க பேச முடியும்? நான் பிறந்தது பாவத்தில்லையா? எப்பா நீ உருவானதே தேவனுக்குள்ளதான் உருவான். ஏதே தோட்ட ஜீவாத்மா ஜீவத்துக்கள் தான் இருந்த நம்ம அம்மா ஏவாள் அம்மா ஆதாம் அப்பா வந்து பிசாசுக்கிட்ட போய் நன்மை தீமை கனி சாப்பிட்டு அதை தேவன் தனக்கு கொடுத்து அப்படியே நம்ம மோல்ட் ஆகி இப்படி வந்துட்டோம். இப்போ திருப்பி இயேசு வந்து ஜீவத்துக்கு நீ கொடுத்து ஜீவரத்த சகல பார்த்து திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. அந்த ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து மூவி வளர்த்து கொடுத்தாக்கா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுக்காத. மேப்பிட்டான் ஓடி பிசாசு ஓடி பசுத்தாய் வந்து தேவதூர்கள்லாம் வந்துடுவாங்க. நம்ம உலகத்தில் வெட்டியே வாழ்ந்துடலாம், கட்சியில் பல்லவத்துக்கும் போய் சேர்ந்துடலாம். கையெழுத்து அல்லேலூயா அல்லேலூயா. இங்கிலீஷ் என்ன போட்டுக்கிறான்? ஜான் 8:47 இங்கிலீஷ் என்ன போட்டுக்க பார்ப்போம். மோஸ்ட் assuredly I say to you, he who believes in me has everlasting life. அப்படியா? யோவான் 8:47 வசனம் வேற வசனம் இதை படிக்கிற பாருங்க.
John 8 chapter 47. பாருங்க. He who is of God hears God's words. He who is of God hears God's word. Therefore you do not hear because you are not of God. அதாவது தேவனுடைய வசனங்களுக்கு he who is of God hears God's voice. செவி கொடுக்கிறவன் God's voice-க்கு God's word, God's he who is of God hears God's word. Therefore you do not hear because you are not of God. அதாவது தேவனால் உண்டாயிராதவன் என் வசனங்களுக்கு செவி கொடாமல் இருக்கிறான். இப்போ தேவனால் உண்டானவன என்ன பண்ணணும்? அப்படியே விட்டுலாமா? அவனை பிசாசினால் உண்டாகி பிசாசு வசனத்துக்கே செவி கொடுத்து அப்படியே பாதாளத்துக்கு விரும்பி உங்க ஆத்தால, உங்க அம்மால, உங்க அப்பனை, உங்க தம்பி, அண்ணனை, மச்சான, மாமனை, மனைவியை, உங்க மனைவியை, கட்டின மனைவிய, பெத்த மனைவி, கட்டின பொள்ள, கண்ணே மணியே, வீடு வாங்கி கொடுத்த, கார் வாங்கி கொடுத்த, எல்லாம் வாங்கி கொடுத்தப்பா. சரிப்பா, அவன் பிறந்தல பாவத்தில் பிறந்துக்கிறான், பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அவன் நித்திய பாதாளத்துக்கு போவான். எவரா விரும்பலா? விரும்ப மாட்டான். பெத்த தாய் தான் பிள்ளை கிறிஸ்துக்குள் வந்து ஜீவ விச்சது தேவனால் உன்னை தேவனாச செவி கொடுத்து பரலோக ராஜ்யம் விரும்பமாட்டாளா? அவதான் நல்ல தாய். பூமியில எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் பண்ணி உலகம் தன் ஆத்மா லாபம் என்ன? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். அப்ப எப்படிங்க தேவனால் உண்டாவது? எப்படி பிசாசால் உண்டா? நன்மை தேம கரிய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்த அது ஒரு பத்து பிசாஸ் தேவனுடைய மகள், அது பிசாஸ் மகள் ஆயிட்டேன். இப்ப ஜீவ வித்ததுக்கு நீ தேவன் தனக்கு ஆதாம் முழுவது அப்படியே பர்த்து மறுபடியும் பிறப்ப கிறிஸ்துக்குள் கையை தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால செய்தி கேட்கிற நீ பாக்கியவான், பாக்கியசாலி. கிறிஸ்துக்குள் மறுபடியும் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அப்போ ஒரு முறை பிறந்துட்டோம். பிறப்புன்னா என்னன்னா ஒரு காரியத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா ஒரு பத்து உண்டாகும். நன்மை தேம கனியை சாப்பிட்டேன், அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தா பிசாசு ராஜ்யத்தில் பிறந்துட்டேன். இப்ப ஜீவ வித்தத்துக்கு நீ தேவன்னா ஜீவன், நன்மை தேம அறியத்தக்க கிடையாது. ஜீவ சர ஜீவரதம் தேவனீதி உயிர்த்த அதை புசித்து அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா நீ தேவனால் உண்டாகி தேவனுடைய வசனத்துக்கு செய்வது இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தை பரலோக ராஜ்யத்தை பூமியில பரலோகம் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது மேட்ரு எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் பாரு. அதனால்தான் இயேசு உலகம் வந்து சுவிசேஷ பிரசங்கம் பண்ணு. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற போய் பிசாசு வசத்தை உலகமே குட்டி பாதாளமாக்குது. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி எல்லாம் பாரு. சாபம், பாவம், மரணம், கொலை, கூத்து, சுயநீதி, அநீதி, திறமும் கொள்ளவும் அழிக்க வருது. வேறொரு நானும் அவைகளுக்கு ஜீவனோட அது பரிபூர்ண பணம் வந்திருக்கிறாரு. அதனாலதான் ஊழியக்காரன கணம் பண்ணு. அப்போ சில தேக்க சுவிசேஷ போதகர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? கஷ்டத்து மாதிரி மிஷனரியா போறாங்க, இயேசு பற்றிய பிரசங்கம் பண்றாங்க. ஜீவ வார்த்தைக்குள்ள வாங்க. அப்போ தேவனால் உண்டான தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். இது சொல்லமா பிசாசினால் உள்ள பிசாசு செவி கொடுத்து கஷ்டமா? பெரிய பிசாசு பிசாசு வசனத்துக்கு செவி கொடுத்து வாய்தான் பாப சாபம் மரணம் தரித்திரம் வியாதி வறுமை அதான் கடினமான வாய்க்க. தேவனால் உண்டான தேவனுடைய வசன ஜீவ வார்த்தை அளவற்ற அன்பு சபிக்குள் ஆஸ்வதி பகைக்குள் நன்மை சத்துக்களை ஜபம் பண்ணு கிறிஸ்துவை கொடு. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அதுதான் இலகு. வருத்தப்பட்டு வார சமக்களே எல்லோரும் எண்ணிருந்து வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசம் பண்ணுங்க. இந்த அப்பம் என் சரீரமா இருக்கிறது, இந்த ரத்தம் இந்த திராட்சரசம் என் ரத்தமா இருக்குது. ஜீவ வார்த்தைக்குள்ள வாங்க. அத தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்க. தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்குறீங்க. அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் வருது, எல்லா காரிய கைகூடி வருங்க. வாய்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ள இருங்க. கையை தட்டுங்க, ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க, வசனத்தை மறக்காதீங்க. யோவான் 8:45 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடி நான் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். தேவனால் உண்டா செவி கொடுக்க மாட்டான். அதுக்காக என்ன பண்ண? நான் ஜீவனே கொடுக்குறேன்பா உனக்கு. ஜீவ வித்து சாப்பிடுவே நீ இல்ல எங்க அம்மா மாதிரி நான் நன்மை தேவை கட்டி தான் சாப்பிட்டு ராத்திரி பகலும். அப்ப பிசாசு தான் செவி கொடுப்ப. சபிக்கப்பட்ட பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். உன்னால நீ சபிக்கப்பட்டு இருக்கிற உன் குடும்பம் பண்றத உலகமே சபிக்கப்பட்டிருக்கோம். அப்போ என்னைய பண்ண நான் தேவரா ஜீவ வித்து கட்டி போச்சு. நானே அதை தரேன், நானே வாலண்டியா தரேன். தேவி நீதி உயிர்த்து பரலோகமேக்குது. அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. உன்னை பீட் பண்ண அந்த உலகத்தை யாராலும் முடியாது. அவதான் யசராஜாத்தி, அவதான் தெபோரால், அவதான் அப்புறம் அவன்தான் ஈசாக், அவன்தான் யாக்கோப்பு, அவன்தான் மோசே, அவன்தான் பவுல், அவன்தான் பேதுரு.
வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிடுதே. இனி நான் அல்ல, இயேசுவே இருக்கிற பேதுரு பவுல் சொல்றான் பாருங்க. அதுக்கு முன்ன சொல்றான், இயேசு நான் பாவிகளும் பிரதான பாவி, ரவுடித்தனம் பண்ணின்னு எல்லாரும் கொலை பண்ணின்னு இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்து இந்த சவுலு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம். இனி நான் அல்ல, இயேசுவே. செயின்ட் பவுலாய் கொரிந்தியர் தசையில் கலாத்தியரெல்லாம் போய் கிறிஸ்துவனுக்கு ஜீவன், கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி எல்லாத்தையும் ரட்சிப்பு நேரம் நடத்துறான். செயின்ட் பவுல் உலகத்தையே கலக்கிறான். ஜெபம் பசுத்த பிதாவே, தருமையான காலை வேலையில எங்களோடு கூட பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். பயப்படாத, கலங்காத, பாதுகாப்பா இருக்கணுமா? பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதத்துக்கு எல்லாம் தப்பிக்கணும். இயேசு வா, தீவிரமாவா, லேட் பண்ணாத. நன்மத்தை மாவட்டத்திலே இருக்காத. இந்த கனியை புஷ்க நாளிலே சாகவே சாவா. எந்த நேரத்தில் சாவு. திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். ஒன்னை விட ஒன்று மோசமாகுது. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வேறொரு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவன்ல தேவ நீதி இயேசு சுவாமியோட வாக்கு தத்துவமே இருக்குது. என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரே ஜீவனுடையவன். நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷ்கினாலே சாகவே சாவா. சாத்தான், ஆதாம், பசுத்தாவி. பிதா, குமாரன், பசுத்தாவி. தேவனுக்குள்ளவா. என் பிதா ஜீவ, குமாரன் ஜீவ, ஆவியான அந்த ஜீவன்ல தேவ நீதி இயேசு சுவாமியோட வாக்கு தத்துவமே இருக்குது. நன்மத்தை பாவ, சாபம், சுயநீதி, அநீதி, பாவத்தின் சம்பளம் மறந்துக்குது. அதுக்கு செவி கொடுக்காதே. வாழ்க்கையில பல விதமான தடைகளை பிசாசு கொண்டு வரான். வாழ்க்கையில, பொருளாதாரத்தில், வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல எங்க போனாலும் பிரச்சனை தான். கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம், மோசம். ஆண்டவரே சோத்திரம். இந்த செய்தி கேட்கிற ஒரு கிறிஸ்டியன்ஸ்களை கொண்டு நிறுத்துகிறதா. எங்க சபை உலகளாவே சபை. உலகம் 7 கண்டத்தில் ஆதாம் வழியா பிறந்த நன்மத்தை மரியத்தக்க கனியை தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசுக்கு சேவை கொடுத்து உலகம் ஃபுல்லா குட்டி பாத குடும்பங்கள், பட்டணங்கள், தேசங்கள், நோவா காலத்து நடக்குது. அப்படியே மனுஷகுமார் காலத்து நடக்குது. சோதம் கொண்டது, திறது, கொண்டது, ஐக்குது, கண்களிச்சமா, சுயநீதி, அநீதி, கொலை, வெறி, கூத்து, பாவ, சாபம், அக்கிரமம், அநியாயம், பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், விபச்சாரங்கள், பேச்சண்டைகள், கொலைகள், ஒரே அழிவு, நாசம், மோசமா இருக்கிறது. வருத்தப்பட்டு எல்லோரும் நானே ஜீவ வார்த்தை, ஜீவசாரம், ஜீவரத்தம். அந்த தேவன் தனக்கு ஆதாம் அளவற்ற அன்பு, பாவமன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம், அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொருள், விசுவாசம், சாந்த, மகிமை, கனவு, புகழ்ச்சி, தேவ நீதி, உயிர்த்தெழுதல், இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை பிதா, குமார், பசு, ஆதாம் முடிவுகளுக்கு கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்கால் கொடுக்க, சோந்துவாக கொடுக்க, பாவுண்டு மன்னவர், பசுத்தாவுடைய தேவதூர்களாக பணிவிடச்சே, நீரைத்திர நாங்கள் கொடிகள், ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனிகள் கொடுப்பான்னு சொல்லி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய, சமாதானம், வரலோ கனி கொடுக்க, எல்லாத்தையும் இப்படி கிறிஸ்டியன்ஸ் நிலைத்திருக்க செய்தி கேட்கிற ஒரு ஒப்புடுக்கிற கத்தாவே இது அப்படியே செயற்காய் நன்றி செலுத்துறோம். மாபெரிய வைப்பில் கொண்டு வரும்போது முழுவதும் 816 கோடி ஜனங்களுக்கும் இயேசு ஜீவன் பரிவதினர் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு வாய்நாள் நித்தியத்துவ கொடுக்க, அசுத்தாவி, பசுத்தாவி, அலையிலையா, கிராமங்கள், பட்டத்தை முழுவதும் கட்டவித்து விடுகிற கத்தாவே ஒரு மாபெரிய வைப்பில் வட்ட கத்தாவே எல்லாரும் அவன் இலக்கத்தை தக்கதாக கோடாகோடி ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாவி, பசுத்தாயிருக்கு கிராமத்தோறும், பட்டணத்தோறும், தேசங்களோடு எழுப்பில் பற்றி பிடிக்கட்டுக்கத்தாவே ஒரு பெரிய எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜம்ல இருப்போம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் போலுமே பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரி மறவாரு. லேலுயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெதூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனலுக்கு நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏபில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளுங்க கர்த்தர் உங்களை கொண்டு எல்லா பெரிய காரியங்களையும் செய்வார். இந்த செய்தியை மறுபடியும் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆகும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தி 20/3/2025 FGC வெல்லூர் பகுதியை கொண்டு வந்து இந்த செய்தியில் கர்த்தர்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கடன் பண்ணுங்கள், கர்த்தரை காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தவங்களுக்கு எங்கள் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபில் தேவனை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக.